950 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1218 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இதோட ஃபேசிங் பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆர்கிடெக்ட் டிசைன்ல பண்ணிருக்கோம். இந்த வீட்டோட இந்த ஃப்ரண்ட் கேட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எம்எஸ்ல பண்ணிருக்கோம். இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்தோம்னா 7x8. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரை கூட நம்ம பார்க் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ், அதாவது இந்த வீட்டோட படிக்கட்டுக்கு கீழேயே இன்வெர்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு அழகான 2 BHK வீடு. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம் இருக்கு. ஒரு அழகான வீடை தான் இப்ப பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த வீட்டோட மெயின் டோருக்கு அடுத்து இருக்கிற ஹாலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல அமைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லிவிங் ஹாலை தான் பார்க்க போறோம். நம்ம லிவிங் ஹால் பாத்தீங்கன்னா 11x16ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஹாலை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இந்த வீட்டோட லிவிங் ஹால்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மேல ஃபால் சீலிங் வித் லைட்டோட நம்ம கொடுத்திருக்கோம். விண்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்க விண்டோவா தான் நம்ம கொடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10x13 சைஸ்ல இருக்கு. இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா வித் அட்டாச்டு டாய்லெட்டோட இருக்கு. இதோட டோர் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு ஃப்ளஷ் டோர்ல தான் நம்ம கொடுத்திருக்கோம். இப்பதான் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து வர புது வீட்டோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். குவிக்கா அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான அமைஞ்ச ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இன்னொன்று பார்க்க போனா இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃபுக்கான ப்ரொவிஷனும் லேஃப்ட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x3 சைஸில் தான் கொடுத்துருக்கோம். இதோட வாலில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸில் பதிச்சிருக்கோம். ஷவர் அண்ட் கெய்சருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே UPVCல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட கிச்சன் தான். இந்த கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 8x10 சைஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இதோட ஒர்க்கிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட்ல தான் பண்ணியிருக்கோம். கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வால்ல ஃபுல்லா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இன்னொன்னு கிச்சன்ல திங்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஷெல்ஃபா கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதோட ஜிங்க் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு 2-3-4 பேர் சமைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் இது உங்களுக்கு.
கிச்சனுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே லாண்ட்ரி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சு கூட இந்த ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாத் வாஷ் பண்ணி காய போடுறதுக்கு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சைட்லேயே வந்து கொடி கட்டி கூட நீங்கள் இந்த ஏரியாவில் துணி காய போட்டுக்கலாம். இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து வாக்கிங் போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான இடம் தான். நம்ம வாக்கிங் போகிறது கூட அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போனோம்னா இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் 8க்கு 10ன்ற சைஸில் இருக்குது. இதுலையும் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சு டாய்லெட்டோட தான் இருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஷெல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு. இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 8க்கு 10ன்ற சைஸில் ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இதுவுமே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து நம்ம லேஃப்ட்லேருந்து ஷெல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான். ஆனால் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் இல்லை, உங்களுக்கு இந்தியன் டைப்பில் தான் அமைச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாலில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். வித் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஷவர் ப்ரொவிஷனும் இருக்குது. கெய்சருக்கான ப்ரொவிஷனும் இந்த டாய்லெட்டில் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்க்க போனோம்னா இந்த வீட்டோட மெயின் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது இந்த வீட்டோட பட்ஜெட். அந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 65 lakhsல வருது. இதோட லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா வயலூர் ரோடு இருக்கு இல்லையா, வயலூர் ரோடு வாசநகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.